ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நெய் மிளகா பற்றி பார்ப்போம். இந்த நெய் மிளகா எனக்கு 2 years ஓல்டு பிளான்ட்டு. இது நல்லா காய்ச்சிருக்கு. இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இதில் அரை மிளகா போட்டாலே நல்ல காரமாக இருக்கும், நல்ல நெய் வாசனையாக இருக்கும். பாருங்கள் பழத்தை என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம பருப்பில் போடலாம், சாம்பாரில் போடலாம், நெய்ச்சோறில் போடலாம், பிரியாணி பண்ணச்சும் போடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நிறைய பழுத்துருக்கு. இப்போ நான் ஷேர் பண்ணதுக்காண்டி இந்த பழுத்த செடியை எல்லாம் உள்ள காயை போட்டிருக்கேன். இது விண்டரில் தான் நல்லா காய்க்கும். 2 years ஆகும். இதே பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டு தந்தாங்க. அந்த செடி இப்போ தான் வளர்ந்து வருது. 2 வருஷத்துக்கு பிறகு தான் நல்ல புஷியாக வருது. இனி நிறைய ஈல்டு கொடுக்கணும்னு நினைக்கேன். எப்படியாவது நம்ம கார்டனில் நம்ம ஒரு மிளகாய் செடி வச்சுக்கணும். அப்போ நம்ம எமர்ஜென்சிக்கும் கடைக்கு ஓடண்டாம். நம்மளாவே மாடிக்கு வந்தோமா 2 காய் பறிச்சோமா போட்டோமான்னு சொல்லி இருக்கலாம். பாருங்கள் அதே நேரத்தில் இன்றைக்குள்ள ஹார்வெஸ்டையும் பாருங்கள். ரெட் காராமணி, வரி காராமணி, பட்டாணி அவரை. இதில் 2 வகை கத்தரி போல் உள்ளது இருக்குது. இது முள்ளி கத்தரி, இது கேரளாவில் உள்ளது. இது கண்டங்கத்தரி, இது சுண்டக்காய், இது பீன். ரெண்டும் அவரை செடி. இது ரெட் அவரை, அது கொடி தக்காளி. பாருங்கள் நமக்கு தேவையான காய்கறியை நம்மளே போட்டு எடுக்கலாம். நான் ஒவ்வொரு நாளும் இது எப்படி க்ரோத் பண்ணேங்கிறத டிப்ஸு ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். நல்ல மண்கலவை எடுத்துக்கோங்க. இதுதான் சீசன். எல்லோரும் ஒரு இடத்துல மண்ணை கூட்டி போட்டுருங்க. அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள் இது இன்னொரு மிளகா. பாருங்கள் ஃபுல்லாக காய்ச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.